அட, இது தெரியாம போச்சே. பூமி சூரியனை சுற்றி வரவில்லையாம். நாசா ஆய்வாளர்களின் விளக்கம். தன் குழந்தை பள்ளி பருவம் முழுவதும் பொய்களே என்று 90s குழந்தைகள் புலம்பும் அளவிற்கு நாசா ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது. பள்ளி பருவம் முதல் இன்று வரை பூமி முதல் அனைத்து கோள்களும் சூரியனை தான் சுற்றி வருகிறது என்றுதான் நாம் படித்திருப்போம். ஆனால் சமீபத்திய ஆய்வாளர்களின் இந்த கண்டுபிடிப்பில் இந்த கூற்றே கேள்விக்குறியாகி உள்ளது. சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது நம் அனைவரும் அறிந்த உண்மையே. ஆனால் கோள்களின் இயக்கத்தை வைத்து பார்க்கையில் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் பூமி உண்மையில் சூரியனை சுற்றி வரவில்லை என்பதையும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். பொதுவாக எந்த ஒரு பொருள் சுற்றி வந்தாலும் அப்பொருள் சுற்றி வரும் மைய பகுதி பாரிசென்டர் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் நமது சூரிய குடும்பத்தின் முக்கிய நட்சத்திரமாக இருந்தாலும் அது எப்போதும் பாரிசென்டராக இருந்தது இல்லை. சூரியனின் அபரிமிதமான நிறை பூமியை அதன் சுற்றுப்பாதையில் இழுக்கிறது. ஆனால் நியூட்டனின் உலகளாவிய ஈர்ப்பு விதியின்படி இந்த ஈர்ப்பு என்பது 2 வழிகளிலும் இருக்கும். அதாவது சூரியனின் ஈர்ப்பு விசை பூமி மீது இருப்பது போலவே பூமியின் சிறிய ஈர்ப்பு விசையானது சூரியன் மீது இருக்கும். சூரியனின் ஈர்ப்பு விசையுடன் ஒப்பிடும்போது பூமியின் ஈர்ப்பு விசை மிக குறைவாக இருந்தாலும் பாரிசென்டர் சூரியனில் இருந்து தள்ளி செல்ல இது போதுமானதாக இருக்கிறது. பூமி மட்டுமின்றி வியாழன் மற்றும் சனி போன்ற கிரகங்களின் ஈர்ப்பு விசையும் பாரிசென்டரை சூரியனுக்கு வெளியே தள்ளுகிறது. இது தொடர்பாக ஆய்வாளர்கள் கூறுகையில் கெப்லரின் 3வது விதி இதைத்தான் சொல்கிறது. 2 கிரகங்கள் இருக்கிறது என வைத்துக் கொள்ளுங்கள். பெரிதாக ஒரு கிரகம், சிறியதாக ஒரு கிரகம். இவை இரண்டுமே பொதுவான ஒரு மையத்தை சுற்றி வரும். இதை பாரிசென்டர் என்று குறிப்பிடுகிறோம். இந்த கிரகங்களின் எடை, நிறை மாறுபட்டு இருந்தாலும் அது மையத்தையே சுற்றி வரும். சூரியனின் அபரிமிதமான நிறை காரணமாக பாரிசென்டர் பொதுவாக சூரியனின் மையத்திற்கு மிக அருகில் உள்ளது. ஆனால் எப்போதுமே அங்கேயே இருக்கிறது என்று சொல்ல முடியாது. நமது சூரிய குடும்பத்தில் வியாழன் மற்றும் சனி போன்ற மிக பெரிய கிரகங்கள் உள்ளன. அவற்றின் புவி ஈர்ப்பு விசை வலுவாக இருக்கிறது. எனவே அவை பாரிசென்டரை சூரியனுக்கு வெளியே சில சமயங்களில் தள்ளுகிறது. எனவே பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பதை விட நகர்ந்து கொண்டே இருக்கும் மையத்தை சுற்றி வருகிறது என்று சொல்வதே சரியாக இருக்கும் என்கிறார்கள். அதாவது நமது கிரகங்கள் வட்ட பாதையை சுற்றி வரும் நிலையில் அது சூரியனை சுற்றி வருவதாக இருந்தால் பாரிசென்டர் எப்போதும் சூரியனின் மையப்பகுதியில் இருக்க வேண்டும். ஆனால் சமீபத்தில் நடந்த ஆய்வுகள் அது எப்போதும் சூரியனை மையப்பகுதியில் இருப்பதில்லை என்பதை காட்டியுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.